நீங்க நினைச்சிடாதீங்க. பெண்களுக்குள்ளதான் நிறைய திறமை இருக்குது. இன்னைக்கு அவங்க படிப்பறிவு இல்லட்டா கூட ஞானமாய் செயல்படுகிற ஒரு குடும்பத்தை நன்றாய் நடத்தி கொண்டு போகக்கூடிய திறமை பெண்களுக்கு உண்டு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆம்பளை இல்லாம குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்களும் இன்னைக்கு உண்டு. அந்த ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் என்பதையும் நீங்கள் கண்கூடாய் பார்ப்பீர்கள். கண்கள் அதை மறந்துடாதீங்க. 2 கண்ணு இருந்தாதாங்க நம்ம நல்லா நடக்க முடியும். அவங்க கண்ணு மாதிரி சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. பெண்களை நீங்க இப்ப பார்த்தீங்க, பாஸ்டர் கூட்டம் ஒரு ஸ்திரீ ஒரு அம்மா பிரசங்கம் பண்ணுவாங்கன்ட்டு சாதாரணமாக நினைக்காதீங்க. பெண்கள் சாதாரணமானவங்க கிடையாது. அவங்களும் அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லமை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் வேதத்துல எழும்பி நின்றதுக்கு காரணம் உங்க வேதத்துல நிறைய சொல்லப்படலை. ஆனா பின்னணியில செயல்பட்டது அவங்களுடைய மனைவிமார்கள் தான். ஆண்களால மட்டும் ஊழியம் செய்ய முடியாது. பின்னாடி சப்போர்ட் இருந்தாதான் ஊழியமும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்துல அவங்களை தூக்கி விடுறது, அவங்களுக்கு பலன் இல்லாத நேரத்துல பூஸ்ட் கொடுத்து அவங்கள ஊழியத்துல தட்டி எழுப்பி அவங்களை இவ்வளவு தூரம் கொண்டு போகிறதுக்கு பெண்களும் அதற்கு துணையாக இருக்கிறார்கள். ஆகையினால்தான் ஊழியங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் நம் பெண்கள் தினத்தை நாம் இன்றைக்கு அநேக இடங்களிலே உலக பிரகாரமா எல்லாரும் இன்னைக்கு மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால சார்பாக நம்முடைய சபையின் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் சார்பாக எங்கள் பெண்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து யாராவது ஒருவர் வாசிப்போம். இங்கே ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசியை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு நியாயாதிபதியை குறித்து பார்க்க போகிறோம். தைரியமான ஒரு பெண் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அவளுக்குள்ள எப்படிப்பட்ட திறமை இருந்தது என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தெபொராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அவள் ஒரு பெண்மணி தான். அவள் பாருங்க, வேதத்துல எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே அவள் ஒரு நியாயாதிபதியாக இருந்திருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அவள் ஒரு நீதிபதியாக அந்நாட்களிலே அவள் செயல்பட்டு இருக்கிறாள். அவளை குறித்து ரொம்ப அதிகமான இடங்களிலே சொல்லப்படலை. ஆனால் பாருங்க, அந்த நாட்களில் ரொம்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் அவருக்கு பிடியாத ஒரு காரியத்துல அவர்கள் சிக்கி தவிக்கிற அந்த நேரத்துல தான் இங்கே ஏகூத் அப்படிங்கிற ஒருத்தன் மரணம் அடைஞ்சிச்சான். அவருக்கு பின்னாடி இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரின் ஆளுகிற யாபீன் என்கிற கானானியருடைய ராஜாவின் கையில இந்த ஜனங்களை விற்று போட்டுட்டாரு. யார் கையில? யாபீன் அப்படிங்கிறவனுடைய கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை விற்று போட்டுட்டாரு. அப்பந்தான் அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. 20 வருஷமாக அவங்க பட்ட பாடுகள் கொஞ்சம் கொடுமையாய் அந்த யாபீன்
இந்த ஜனங்களை ரொம்ப கொடுமையா அவர்களை ஒடுக்கினான். அப்பதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. அந்த நேரத்துல லபித்தோத்தின் மனைவியாகிய இந்த தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அப்போ இவங்க நியாயம் விசாரிக்கிற இந்த நாளிலே இங்க பாருங்க, இவள் ஒரு சாதாரணமான ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள் என்று கூட சொல்ல முடியாது. அப்படித்தானே? இவ பாருங்க, அவ இருந்த இடம் ஒரு பேரிச்ச மரத்தின் கீழே தான் குடியிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ ஒரு பெரிய நீதிபதி தான், அவ நியாயம் விசாரிக்கிறவள் தான். ஆனா அவ ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறாள். அவள் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை தான் அவள் வாழ்ந்திருக்கிறாள் என்று அவள் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது அவளை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெபோராள் பாருங்க, ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு நியாயத்தை விசாரித்து கொடுப்பாளாம். அவளுக்குள்ள பெருமை இருந்தது, பெருமையை பார்த்ததே கிடையாதாம். ரொம்ப எளிமையாய் எல்லாரையும் உபசரித்து விசாரித்து அவர்களுடைய கஷ்டத்தை அறிந்து அவர்களுக்கு நியாயம் செய்வாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த நேரத்துல தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிற நேரத்துல இந்த தெபோராளை நோக்கி கடந்து போனார்களாம். அங்கே போய் அவளிடம் நியாயம் விசாரிக்க, பாருங்க 20 வருஷமாய் இந்த யாவீன் எங்களை அவ்வளோ ஒடுக்குறான், எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த தெபோராள் என்ன செய்கிறா, பாராக்கு அப்படிங்கிற ஒருவன் அவன் கூட அவனுக்கு 2 பேரும் எழும்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் செய்யும்படியாக அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்ப பாருங்க, நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை இவ வரவழைக்கிறார். இவன் நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிட்டு வரான். பார்த்தீங்க, 10,000 பேரை இந்த பாராக்கு கூட்டிட்டு வந்து தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். பாருங்க, இவன் ஒரு நியாயாதிபதி மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசி என்று பார்த்தோம். இப்போ இவ தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்றா, நீ போ 10,000 பேரை நீ நினைச்சு கூட்டிக்கிட்டு போ, சிஸ்டராவை கண்டிப்பா கொடுப்பாருன்னு இவ தீர்க்க தரிசனமும் சொல்லுகிறார். இப்போ இவன் இந்த பாராக்கு என்ன சொல்றா, நான் தனியாலாம் போக மாட்டேன், அவனுக்கு இருந்த வீரம் அவ்வளவுதான், நீ என் கூட வந்தா நான் என்ன செய்வேன், நான் போவேன். அதுக்கு அவ சொல்ற, நான் உன்னோட நிச்சயமாய் வருவேன். ஆனா நீ போகிற பிரயாணத்துல உனக்கு உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடையாது. நீ போய் அங்க ஜெயிச்சு அங்க எல்லாம் கிடைச்சி அந்த மேன்மை உனக்கு கிடைக்காது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த சிசராவை ஒரு ஸ்திரீ கையில தான் என்ன செய்வாரு, ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த தெபோராள் எழும்பி பாராக்கோட போறா. நடந்தது என்ன தெரியுமா? இவங்க போறாங்க, தெபோராள் பாராக்கை நோக்கி, நீ எழுந்து போ, கர்த்தர் சிசராவை இன்றைக்கு உன் கையில என்ன செய்வாரு, ஒப்பு கொடுக்கிற நாள் இதுதான். கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா, நீ போ. அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். இப்போ இவங்க 10,000 பேர் கூட்டமா போறாங்க. இந்த சிசரா என்ன செய்யணும் பாருங்க, எல்லா ரதங்களையும் சேனை தலைவரையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கரத்தினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையா இப்ப என்ன செய்யறான், ஓடி போறான். இவங்களை பார்த்த உடனே அந்த எதிரி அந்த சிசரா இறங்கி ரதத்தை விட்டு இறங்கி, அவன்கிட்ட பாருங்க 900 குதிரை ரதங்கள் இருந்துச்சு. இப்ப அவன் அந்த ரதத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கால்நடையா என்ன செய்யறான், ஓடி போய் அங்கே என்ன பண்றான், ஓடி போனா அவன் ஓடி போனது ஒரு பெண்ணுடைய வீட்டுக்குள்ளதான் ஓடி போனான். பார்த்தீங்களா? நீங்க கொஸ்டின் கேட்டா, ஜாய் கொஸ்டின் கேட்டா இப்போ எல்லாத்தையும் அவன் கேட்ட கொஸ்டின் படி தான் எங்கள் மெசேஜும் நான் கொடுக்குறேன். தெபோராள் ஒரு நியாயாதிபதி பார்த்தோம், ஒரு தீர்க்கதரிசின்னு பார்த்தோம்.
ஒரு தைரியமான பெண். பாராக்கு வரமாட்டேன்னு சொன்னா, நீ வராம நான் போக மாட்டேன்னா, இவ துணிச்சல் உள்ளவளாய் பாராக்கோட இப்ப கடந்து போகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு யுத்தம் நடக்குதுன்னா, நீங்க வாங்க பெண்கள் சொன்னா எத்தனை பேர் போவீங்க? ஒரு சுவிசேஷம் சொல்றது கூட இன்னைக்கு தைரியமா வரமாட்டோமே. அந்த தெபோராள் பாராக்கை கூட்டிக் கொண்டு 10,000 சேனைகளோட ஆட்களோட அந்த சிசராவை விரட்டி பின்னாடியே போறாங்க. இந்த சிசராவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. ரதத்தில் இருந்து குதித்து இப்போ ஓடி ஒளிவதற்கு ஒரு பெண்ணுடைய வீட்டுக்குள்ளதான் போய் விழுந்தான். அவள் பேர் தான் யாகேல் என்று பார்த்தோம். அவள் தான் ஒரு கூடார தொழில் வீட்டுக்கு, அவள் வீட்டிலே இருக்கிற ஒரு பெண்ணு தான். ஆனா பாருங்க, ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆசோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசராவுக்கு இவன் என்ன பண்றான்? எதிரி வாரான், வீட்டுக்குள்ள வாரான். எதுக்கு? அடைக்கணும், தஞ்சம் புகிறதுக்கு, நம்மளை கொன்றுவாங்கன்னு சொல்லி இந்த சிசரா யாகேலுடைய வீட்டுக்குள்ள வந்த உடனே அவ ஒண்ணுமே பண்ணல. அவ என்ன செஞ்சா? எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாத, நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் அப்படின்னு அவ உள்ள கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து என்ன பண்ணா? ஒரு சமுக்காலத்தை போட்டு என்ன செஞ்சுட்டாலாம்? அந்த சிசராவை மூடி நல்லா பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டா. இப்ப வாராங்க. யார் வரா? பாராக்கு, இந்த தெபோராள் இவங்கெல்லாம் தேடி வாராங்க. வரும் பொழுது அதுக்குள்ள இவ என்ன பண்ணிட்டா பாத்தீங்களா? ஒரு சமுக்காலத்தை போட்டு மூடி வச்சது மாத்திரமல்ல, அவனுக்கு தாகம், அவன் ஓடி வந்ததுல தாகத்துக்கு தண்ணி கேட்ட உடனே நல்லா தண்ணிக்கு பதிலாக பாலை கொடுத்தா. எல்லாத்தையும் பண்ணினான். நல்லா பண்ணிட்டு அவனை நல்லா படுக்க வச்சா. அவன் நல்லா தப்பிச்சிட்டோம், அப்பா நம்ம உயிர் பிழைச்சிட்டோன்னு அவன் நல்லா இளைப்பாரிட்டு இருக்க நேரத்துல இந்த யாகேல் என்ன பண்ணா பார்த்தீங்களா? அவன் பண்ணன பாருங்க. ஒரு கூடாரத்துல இருந்த ஒரு பெரிய ஆணி, கூடார ஆணின்னு சொல்றாங்க. அந்த கூடாரம் போடுவாங்க பாருங்க, ஒவ்வொரு ஆணியும் பெரிய பெரிய ஆணி. அந்த ஆணியில ஒரு ஆணியை எடுத்து கையில சுத்திய பிடிச்சுக்கிட்டு மெல்ல அவன் பக்கத்துல போய் அவன் நெற்றியில அந்த ஆணியை வச்சு ஒரே அடிதான் அடிச்சு போட்டா. அது உருவி இங்க அடிச்ச ஆணி கீழே தரையில போய் என்ன செஞ்சுச்சான்? பதிஞ்சிச்சு. அப்படியே ஆயா நல்லா ஆசமா நல்லா அப்படியே களைப்பா தூங்கின அவன் அப்படியே தூக்கத்திலே செத்து போனான். ஹல்லேலூயா. இப்போ இவனை தொடர்ந்து வந்த இவங்க வராங்க. அவங்க பாருங்க, அவ சொல்றா, சிசரா செத்து கிடந்தான், ஆணி அவன் நெற்றின் பொட்டிலே அடித்து இருந்தது. அவ சொல்றாங்க, வாங்க நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று அவ கூட்டிட்டு வந்து சிசரா செத்து கிடக்கிறதை ஆணி நெற்றியிலே அடித்து கீழே இறங்கி இருக்கிறதையும் அவள் காட்டினாள். இப்படி தேவன் அந்நாளிலே கானானியனின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இது யார் செஞ்ச காரியம்? ஒரு பெண், ஒரு தெபோராள் செஞ்ச காரியம். அவ ஒரு நியாயாதிபதி மாத்திரமல்ல, ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, ஒரு துணிச்சலுள்ள பெண். தைரியமா அந்த யுத்தத்துக்கு அந்த பாராக்கோட போய் பாருங்க, அந்த யுத்தத்துல ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவன் ஓடி ஒளிந்ததும் ஒரு பெண் வீட்டுல தான். அந்த பெண்ணுக்கு இருந்த தைரியம் பார்த்தீங்களா? நம்ம அப்படி செய்வோமா? கூடார ஆணியை எடுத்து நெற்றியில அடிச்சு, அவன் தூங்கிட்டு இருக்க நேரத்துல அடிச்சு அடிச்சுட்டா. எதிரின்னு நல்லா தெரியும், அழகா நல்லா தூங்க வச்சு, நல்லா அவனுக்கு தாகத்துக்கு தண்ணி பாலை கொடுத்து அழகா படுக்க வச்சு என்ன அருமையான ஒரு காரியத்தை செய்தா. அவ துரோகம் செஞ்சிட்டான்னு பாருங்க. சரித்திரத்துல சொல்லி இருக்குது, அந்த யாகேல் வீட்டுக்குள்ள கூட்டி அவன் நினைச்சிருப்பான், பாவம் நம்மளை காப்பாத்திட்டான்னு அவன் நினைச்சிருக்கலாம். அது துரோகமான காரியம் அல்ல, எதிரியை கர்த்தர் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நம்ம ஆண்டவருக்காக எழும்ப போறீங்க? அந்த தெபோராளை போல, அந்த யாகேலை போல நாமும் ஆண்டவருக்காக எழும்பி நிற்போம். இன்னைக்கு சத்துருக்களை நம்ம முறியடிக்க நம்மளால முடியும். பார்த்தீங்களா? அவ கூடாரத்துல
தெரியுமா? சமைக்கணுங்க. ஐயோ இவ்வளோ நேரத்துக்கு என் வீட்டில் பிள்ளைங்க வந்துடுவாங்க, கணவன் வந்துடுவார், நான் சமைச்சு வைக்கணும், இதை பண்ணணும். இன்னும் நீங்கள் பயந்து ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னைக்கு நீங்கள் தைரியமாக வருவீங்க? என்னைக்கு நீங்கள் வெளியே புறப்படுவீங்க? தெபொராளை மாதிரி பாருங்க. உண்மையாகவே அந்த லபித்தோன் ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். மனைவிக்கு அவன் நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கிறவனாய் அந்த தெபொராளை தைரியம் ஊட்டக்கூடிய ஒரு புருஷனாய் அவன் இருந்திருப்பான். அவன் ஒரு பாருங்க, ஒரு பேரிச்ச மரத்தின் கீழே தான் அவன் குடியிருந்து நியாயம் செய்கிறான். நம்ம இன்னைக்கு போய் இந்த தெருவில் உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது ஒன்று செஞ்சுட்டு இருந்தா நம்ம வீட்டுக்காரனோட பைத்தியமா நீ ரோட்டில் போய் அசிங்கப்படுத்துவிய சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவள் அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு பெண்ணாய் அந்த பேரிச்ச மரத்தின் கீழே இருந்து யாரெல்லாம் நியாயம் கேட்க வராங்களோ அத்தனை பேருக்கு அன்னைக்கு பஞ்சாயத்து வச்சுட்டு இருந்தா. இன்னைக்கு சொல்ல போனால் ஒரு பஞ்சாயத்துனே நினைக்கலாம். அப்படி ஒரு நியாயாதிபதியாய் செயல்பட்டா, ஒரு தீர்க்கதரிசியாய் நடக்க போறத ஒன்னால இந்த ரட்சிப்பு வராது. அந்த பாராட்ட சொன்னான், ஒன்னால நீ இதை ஜெயிக்க மாட்டா, ஒரு பெண்ணின் மூலமாய் தான் அந்த சிசரால் சாக போகிறேன்னு அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவளுக்கு பாட்டு பாடக்கூடிய நல்ல திறமை இருந்துச்சான். 5வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, விழி விழி தெபொராளே விழி விழின்னு பாட்டு பாடி அவள் பெற்ற ரட்சிப்பை, அவர்கள் பெற்ற சந்தோஷத்தை அவர்கள் பாடலாய் அவர்கள் பாடினார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள திறமை இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஒரு சகோதரி ஒரு நாள் என்கிட்ட வந்து குடும்ப காரியத்தை குறித்து ரொம்ப துக்கமாக அழுதுட்டு பேசிட்டு இருந்தாங்க. நான் எதுக்கு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியல, நான் இருக்கிறதே வேஸ்ட்டு, என் கணவன் என்னை நேசிக்கிறது இல்லை, நான் நினைக்கிற காரியம் எதையுமே செய்ய முடியல, இதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்கு, இப்படிலாம் நான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அது இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அந்த சகோதரிகிட்ட சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உனக்குள்ள இதெல்லாம் இல்லைன்னு யார் சொன்னாங்க? நாம என்ன செய்யணும்? காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரியாது, எனக்கு வாழ முடியாது, எதையுமே எனக்கு செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்களும் சாதனையாளராய், நீங்களும் வெற்றி சிறக்கிறவர்களாய், குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் மாற்ற முடியும். இன்னைக்கு பிள்ளைங்க அருமையா வசனம் சொன்னாங்க. நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீயாய் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும். இந்த தெபொராளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவ ஒரு நியாயாதிபதினா சும்மா உட்கார்ந்து ஒவ்வொருத்தையா பேசிக்கிட்டு நியாயம் செய்கிறது மாத்திரமல்ல, குடும்பத்தையும் நன்றாய் நடத்தினாள் என்று சரித்திரத்திலே அவளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு பெண்கள் ஒரு சிலர் என்ன தெரியுமா? சர்ச்சினா ஒரே சர்ச்சிலே இருப்பாங்க, வீட்டை விட்டுருவாங்க. அதுதான் பெண்கள் செய்கிற தப்பு. நீங்க காலையில எழும்புறீங்களா, வீட்டுல செய்ய வேண்டிய வேலை, கணவனுக்கு என்ன நீங்க செய்யணுமோ அத்தனை நீங்க செஞ்சுட்டு நீங்க ஆலயத்துல வந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பெண்கள் பண்ற காரியம் என்ன தெரியுமா? வீட்டுல சாப்பாடே செய்ய மாட்டாங்க, ஆலயத்துல வந்து கிடப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜெபம் கேட்கப்படாது. குடும்பத்தை நன்றாய் சீராய் செய்யக்கூடியவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் கட்டப்படும். ஏதோ ஒரு முடியாத அன்னைக்கு, இப்போ நான்லாம் ஊழியத்துக்கு போவேன், வீட்டில் நாங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போவேன். முடியாத அன்னைக்கு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, எனக்கு டைம் இல்லை. குடும்பத்தை நம்ம நன்றாய் நடத்தக்கூடியவர்களாய், பிள்ளைகளை நன்றாய் நடத்தக்கூடியவர்களாய் இருந்தவன் தான் இந்த தெபொராள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய சரித்திரத்தை நான் எடுத்து ராத்திரியில உட்கார்ந்து நான் படித்து கொண்டே இருக்கும் பொழுது நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த தெபொராள் வேதத்துல அவளை குறித்து நிறைய சொல்லல, ஆனா நிறைய காரியம் அவள் செய்திருக்கிறாள் அந்த தெபொராள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, படிப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்த முடியும். எனக்கு ஒரு அருமையான ஒரு சித்தி உண்டு, எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில். அவங்க பேர் ஜாய். இன்னைக்கு அமெரிக்கா தேசத்தில் குடும்பமாக இருக்கிறாங்க.
நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே அவங்கள நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட பிரகியா மாதிரி இருக்கும்போது அவங்க பாவாடை சட்டை தாவாணி போட்டிருப்பாங்க. எதிர்த்த வீடு தான். உலகம்னா என்னன்னே தெரியாதுங்க. வெளி உலகத்துக்கு அவங்க வந்ததே கிடையாது. காலேஜ் படிச்சிருக்க போனாங்க அந்த பிள்ளைங்க. பஸ்ஸில் ஏறுவாங்க, இப்படியே இந்த கம்பியை பிடிச்சிட்டே நிற்பாங்களாம். வீட்டுக்கு வந்துட்டா வெளியே அவங்க வந்தது கிடையாது. எங்கேயுமே அவங்க அப்பா அனுப்பவே மாட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 9 பிள்ளைங்க அந்த தாத்தாவுக்கு. அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக தான் அந்த பிள்ளைங்க வளர்த்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பைபிள் ஏசப்பா, பைபிள் ஏசப்பா, இந்த 2 தானே அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். வேற எந்த வெளி உலகத்தில் வெளியே என்ன நடக்குது, வெளியே என்ன செய்கிறாங்கன்னு கூட அந்த பிள்ளைங்க ஜன்னல் வழியாக கூட அவங்க எட்டி பார்க்க முடியாது. அவ்வளோ கட்டுச்சிட்டாக அந்த பிள்ளைங்களை வளர்த்தது. ஆனால் அவங்க வீட்டில் எல்லாரும் இசைக்கருவி வாசிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை. பெண் பிள்ளைங்களை சொல்கிறேன். ஆண் பிள்ளைங்க வேதநாயக சாஸ்திரியார் வந்துட்டா எங்கள் ஊரில் அவங்க தான் இசைக்கருவி வாசிப்பாங்க. இந்த பெண் பிள்ளைகள் பாருங்க, அவ்வளோ அழகாக வயலின் வாசிப்பாங்க பாருங்க. நாங்கள் எதிர்த்த வீட்டில் இருந்து அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கும். ராத்திரி குடும்ப ஜெபம்னா அப்போ தான் நான் அதை பார்த்தேன். ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். ஒரு பையன் என்ன செஞ்சப்ப, சின்ன மகன், அவன் தான் கடைசி பையன். மண் பானை இருக்கு பார்த்தீங்களா, மண் பானை. அந்த மண் பானையை கமத்தி போட்டு அதை வச்சு தபையில் அடிப்பான். ஒரு மகள் ஒரு தகர டப்பா இருக்கும், அதை வச்சு அடிக்கும். வயலின் உண்டு, அவங்க வீட்டில் ஹார்மோனிய பெட்டி உண்டு. இதையெல்லாம் அவர்கள் வைத்து குடும்ப ஜெபம் பண்ணுவார்கள். அப்போ இந்த சாரா டக்கர் காலேஜில் இவங்க படிச்சுட்டு இருந்தாங்களாம். இவங்க அப்போல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, பாவாடை சட்டை தாவாணி தான். சின்ன பிள்ளைல நம்ம பிரின்சி மாதிரி இருக்கும் போதே பாவாடை சட்டை தாவாணி போட்டுருவாங்க. ஒரு சேரீயை கிழிச்சு அதை 2ஆக கிழிச்சு அதை தான் தாவாணி பாவாடை அப்படி தான் தச்சு கொடுப்பாங்க. இவங்க அதை தான் போட்டுட்டு அந்த காலேஜுக்கு போவாங்களாம். ஆள் அழகாக இருப்பாங்க, ஆனால் ஒரு சாதாரண எளிமையான ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்களாம், இந்த ஜாய் ஒரு எதுவுமே தெரியாது, இந்த ஜாய்க்குள்ள ஒன்றுமே கிடையாது, எதுக்கு கூப்பிட்டாலும் அந்த பிள்ளை வராது. இவன் என்ன இப்படி இருக்கா, காலேஜில் ஒரு பயந்தாங்கொல்லியா இருக்காளே, இப்படி இருக்காளேன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பிள்ளைங்க நக்கல் பண்ணி சிரிப்பாங்களாம். ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சா அந்த காலேஜில். அப்போ அந்த ப்ரோக்ராமில் இவங்க என்ன பண்ணாங்களாம், எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சித்தி வீட்டில் இருந்து அவங்க வயலினை தூக்கிட்டு போனாங்களாம். இப்போ எல்லாரும் வந்து உங்கள் திறமையை பயன்படுத்துங்கன்னு சொன்ன உடனே இவங்க ஸ்டேஜுக்கு ஏறி போனாங்களாம். ஒரு அருமையான ஒரு கீர்த்தனை பாட்டை ஒன்று பாடி அந்த வயலினை வாசித்த உடனே இந்த கேவலமாக பேசின பிள்ளைங்க அவ்வளோ பேரும் அப்படி பிரமித்து நின்று, இது ஜாயா அப்படி பாடுறது, ஜாயா இப்படி வயலின் வாசிக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப அவங்க ஆச்சரியப்பட்டு அந்த டீச்சர்ஸ் அங்கே இருந்து அவ்வளோ பேரும் ஜாய்க்குள்ள இவ்வளவு திறமை இருந்துச்சானு அன்னைக்கு தான் அவங்க திறமை வெளிப்பட்டதா. ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு பயந்தாங்களே. இப்போ போன தடவை நான் ஊருக்கு போயிருக்கும் போது அமெரிக்காவில் இருந்து வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் அமெரிக்கா தேசத்தில் நான் கார் ஓட்டிட்டு போகிறேங்கிறாங்க. சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா கால் உடஞ்சிருக்கும் போது அவங்க பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. கார் ஓட்டி நேருக்கு நேர் மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அந்த தேசத்தில் உடனே சிறைச்சாலையில் தெரியும். கத்தர் அவங்க ரொம்ப ஆண்டவருக்குள்ள வைராக்கியமான ஒரு பெண்மணி, நல்ல செபிக்கிற ஒரு வீராங்கனை. என்னை எப்படி ஆண்டவர் காப்பாற்றினாங்கன்னே தெரியல. நான் கார் ஓட்டி நேருக்கு நேர் மோதி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அப்போதான் எனக்கு தெரியும் அவங்க கார் ஓட்டுறாங்கன்னு. பார்த்தீங்களா, யாரையும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள திறமை இருக்குங்க. நீங்களே உங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியுமா, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதுக்கும் உதவ மாட்டேன், எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு உங்களையே நீங்கள் தாழ்த்தி கொண்டு இருக்கீங்க. இல்லைங்க, உங்களுக்குள்ள திறமை இருக்கு. அந்த திறமையை வெளியே கொண்டு வாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் ஒரு பைத்தியக்காரி போல, ஒன்றுமே எனக்கு தெரியாதுங்க, ஒரு படிப்பறிவு கிடையாதுங்க. எங்கள் அக்கா எனக்கு ஆப்போசிட்டு. அவள் எந்த இடத்துல நின்று எவ்வளோ வார்த்தை பேசுவா, இந்த பைபிளில் இருக்கிறத கேட்டா அவளுக்கு அவ்வளோ அழகாக சொல்ல தெரியும். எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அக்காவை பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேன். ஏன் ஆண்டவரே, என்ன ஒரு ஊழியக்காரியாக எடுத்திருக்கீங்களே, எங்கள் அக்காவை எடுத்துருக்க கூடாதா? என்ன திறமை இருக்குத, பாடுனா அவ்வளோ அழகாக பாடுறா, செபிக்க சொன்னால் மணிக்கணக்காக செபிக்கிறா. இந்த வேதத்தை கேட்டால்
எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ரைஸை வாங்கிட்டு வந்துருதா, இப்படிலாம் இருக்கா. நான் ஒரு முட்டாள் ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், தினகரன் அப்போ ஒரு லெட்ரு எனக்கு வந்து, நான் அப்போலாம் லெட்ரு தான் போடுறது, அப்போலாம் ஃபோன் கிடையாது. அவருக்கு ஒரு லெட்ரு எழுதினேன். நான் ஒரு பேரை, எனக்கு ஒன்றும் தெரியல, எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், நான் பாஸ் பண்ணுவேனோ பாஸ் பண்ண மாட்டேனோ, இதில் தான் என் வாழ்க்கை இருக்குன்னு ஒரு லெட்ரு போட்டதுக்கு அவர் 10 லெட்ரு போட்டிருக்காரு. உனக்கு திறமை இல்லைன்னு சொன்னது யாரு? தீர்க்க தரிசனம் பாருங்க. அந்த லெட்டர் ரொம்ப நாள் வச்சிருந்தேன். உனக்கு திறமை இல்லைன்னு சொன்னது யாரு? உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன், உன்னை கொண்டு பலவீனமான உன்னை கொண்டு நான் உன்னை பலவானாய் நான் மாற்றுவேன், ஒன்றுக்கும் உதவாத உன்னை கொண்டு நான் அந்த அந்த வசனத்தை ஒரு 2 வசனத்தை அனுப்பி அவர் தீர்க்க தரிசனம் அந்த லெட்டரில் அது வந்துச்சு. கையை வச்சு ஜெபிச்சேங்க. அதுதாங்க என் வாழ்க்கை தலைகீழாக மாற்றி போட்டது. ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத நம்மளை தான், பேதைகளை தான் ஞானியாக மாற்றுவார். ஒன்றில்லாத பலவீனமான நம்மளை தான் பலவானாய் கர்த்தர் மாற்றுவார். ஆகையினால நான் ஒரு பலவீன பாண்டம். நான் அப்படிதான். நான் சின்ன வயசுல இருந்தே, பிறந்ததுலேருந்தே சிக்கான உடம்பு. எனக்கு வீசிங் வந்துட்டேன்னா என்னை தூக்கிட்டு தாங்க போவாங்க. போன உடனே நரம்புல ஒரு ஊசி போட்டால் தாங்க நான் வீட்டுக்கு எந்திரிச்சு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான பாண்டம். எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, இவா எதுக்குமே லாய்க்கு கிடையாது, எதுக்குமே குப்பை கொட்டது கூட லாய்க்கு கிடையாது, வேலைலாம் செய்வா ஆனால் படிக்கிறதுக்கு பிரயோஜனம் கிடையாது, ஒரு நாள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டா 4 நாள் காய்ச்சலில் படுத்துருவா, இவ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் மழையில் நனைஞ்சிட்டா 1 மாதம் என்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம். இப்படி தான் எங்கள் பாட்டி எனக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு வர இந்த 47 ஆண்டுகள் கர்த்தர் என்னை அற்புதமாய் பாதுகாத்து வந்தார். ஆகையினால எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதுக்கும் உதவாதவள் என்று நீங்களா உங்களை தரம் தாழ்த்தி கொள்ளாதீங்க. உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் பெரிய திறமைகளை வைத்திருக்கிறார். கூடாரத்துக்குள்ளே இருந்த அந்த யாகேலுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். உங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்தது ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கலாமா? அந்த தெபோராளை குறித்து பார்த்தோம் பார்த்தீங்களா? தெபோராள்னா அவ பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேனி என்று அர்த்தங்க. தேனி, தேனியை பார்த்துருக்கீங்களா? தேனி, தேனி பூச்சி, தேனி பூச்சி. அதை என்ன சொன்னீங்க? தேனி, 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 தேனி. சுறுசுறுப்பா இருக்குமா அந்த தேனி? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு நிமிஷம் அது சும்மா இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? தேனி போகும், அந்த அந்த பூவுல இருந்து அந்த தேனை எடுத்துட்டு வரும், உள்ள வைக்கும், திருப்பி போகும், திருப்பி ஃபுல்லா அதுக்கு டியூட்டி தான். ஒரு நிமிஷம் இருக்காதுங்க. அதுதான் அந்த தெபோராள். சுறுசுறுப்பானவள், தேனிக்கு சமமானவள் தான் இந்த தெபோராள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பாராக்கு என்றால் மின்னல். அவ கூட போனானே, நான் ஒத்தையில போக மாட்டேன், நீ வந்தாதான் போவேன்னு சொன்னானே, அவன் பேரு மின்னல். ஹல்லேலூயா. சொன்ன உடனே அவ எழுப்பிட்டா இவன் எழுப்பிடுவான். அவனுக்கு அப்பதான் பூஸ்ட். அந்த தெபோராள் எழுப்பிட்டா இவன் பின்னாடி போயிடுவான். மின்னல் மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவன் தான் இந்த பாராக் என்று பார்த்தோம். அடுத்தது ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்க போகிறோம், ரூத்து. இந்த ரூத்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். பாஸ்ட் வந்து வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை அருமையான சட்டங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். இந்த ரூத்தை குறித்து நாம வந்து சொல்ல வேண்டிய காரியம் நிறைய இல்லை, உங்களுக்கு தெரியும். அவள் ஒரு மோவாப் தேசத்தை சேர்ந்தவள். அந்த ரூத்துக்கு அர்த்தம் சிநேகிதி, சிநேகிதி என்ற அர்த்தம். அவள் பாருங்க, எல்லாரையும் ஒரு நிமிஷத்துல கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அழகுள்ளவள் தான், ஒரு குணசாலி தான் இந்த ரூத்து. ரொம்ப அழகானவள், குணத்திலையும் அழகு, அவளுடைய சரீரமும் ஒரு அழகுள்ளவள், சிநேகிதி, எல்லாரையும் சிநேகிக்கிற ஒரு தன்மை உள்ளவள் தான் இந்த ரூத் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இவள் கல்யாணமாகி மக்லோன், அவன் கணவன் பேர் யாரு? மக்லோன். அவன் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவள். இவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. மோவாப்பு என்றாலே அருவருக்கப்பட்ட, கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்ட, சபிக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தில்
இந்த மற்றவனுக்கு திருமணம் செய்யப்பட்டான். ஒரு குறிப்பிட்ட நாளில் கணவன் மரித்து போனான். குழந்தைகள்லாம் அவனுக்கு சொல்லப்படலை. அவன் மரித்து போனான். 2 மருமகள், அந்த நகோமிக்கு 2 மருமகள். இதில் ரூத்து தான் இளைய மருமகள். அந்த மூத்த மருமகள் அவளுக்கும் கணவன் மரித்து போனான். இவளுக்கும் கணவன் 2 பிள்ளைகளையும் அந்த நகோமி பறி கொடுத்துச்சு. இப்போ தனியா அந்த இடத்துல புருஷனையும் பறி கொடுத்துட்டான். புருஷன் 2 மகள் 2 பேரும் இறந்துட்டாங்க. இப்போ 2 மருமகள் மட்டும்தான் இருக்காங்க. மருமகளை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த நகோமி என்ன செய்ய முடியும்? அவளை பஞ்சம் பிழைக்க போயிருக்கா. அப்படிப்பட்ட இடத்துல எனக்கு சர்வ வல்லவர் இவ்வளோ பெரிய கசப்பை கொடுத்துட்டாலே, என் வாழ்க்கை நகோமினாலே மகிழ்ச்சிக்குரியவன் அர்த்தம். ஆனால் இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு? கசந்து போன வாழ்க்கை. போன இடத்துல கணவனை இழந்துச்சான், தன்னுடைய 2 பிள்ளைகளை இழந்துச்சான், எல்லாத்தையும் இழந்துச்சு. 2 மருமகா எப்படி அவளால் குடும்பம் நடத்த முடியும்? சாப்பாடு போடணும், குடும்பத்தை நடத்தணும். அப்போ இவ சொல்றா, இனி என்னிடம் பிள்ளைகள் இல்லை, பெற்றுத்தரவும் முடியாது, வழி இல்லை, நீங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு நீங்க போங்க அப்படின்னு உடனே மூத்த மருமகள் மாமியாரை கட்டி முத்தம் செய்துவிட்டு அவள் கடந்து போய்விட்டாள். இந்த இளைய மருமகளுடைய குணாதிசயம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு குணாதிசயம். நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு மாமியார் மருமகள் வாழ்ந்திருப்பீங்க, ஒரே வீட்டில் வாழ்ந்திருப்பீங்க, எப்படி இருந்தீங்க, எப்படி குடும்பம் நடத்துனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ரூத்து ஒரு விசேஷித்த ஒரு பெண்மணி என்று தான் நான் சொல்லுவேன். அவளுக்குள்ள ஒரு தெய்வீக ஒரு குணம் இருந்ததுனால தான் அவள் சொல்றா, நான் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், நான் உன்னை விட்டுட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போவே மாட்டேன், நீ திரும்பி போகிற அதே ஊருக்கு நானும் கூட நான் வருவேன், உன் தெய்வம் தான் என் தெய்வம், உன் ஜனம் தான் என் ஜனம், நீ எங்கே இருக்கியோ நானும் அங்கே இருக்கேன், நீ எங்கே சாகுறியோ அங்கே நானும் செத்துருவேன். இன்னைக்கு எந்த மருமக சொல்வீங்க? எந்த மருமக, எத்தனை மருமக நீங்க பார்த்து சொல்லுவீங்க, நீ சாகிற இடத்துல நான் செத்துருந்தேன் அத்தை, அத்தை நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் அத்தை, நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு மாமியாரை கண்டா மருமகளுக்கு பிடிக்காது, மருமகளை கண்டா மாமியாருக்கு பிடிக்காத அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் உண்மையா நான் சொல்ல முடியும், எனக்கெல்லாம் ஆண்டவர் அருமையான ஒரு மாமியார், தாயின்னு தான் சொல்லுவேன். ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட சீ போ அப்படின்னு கூட அவங்க சொன்ன நாளே கிடையாது. நானும் எங்கள் மாமியாரும் தான் எங்கள் பாப்பாவை வயிற்றுல வச்சுட்டு தெரு தெருவா ட்ராக்ஸ் கொடுத்துருக்கோம். எங்கள் மாமியாரும் நானும் நாங்கள் சேர்ந்து ஜெபிச்சிருக்கிறோம். அப்படி ஒரு நல்ல ஒரு தாய், பிள்ளைங்களை அப்படி ஒரு நேசிக்கும். தன்னுடைய பிள்ளைங்களை கூட டே போடா வாடான்னு அவங்க சொன்ன நாளே கிடையாது. வாயா போங்கய்யா வாங்கய்யா அப்படித்தான் பேசுவாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு மாமியார் எனக்கு கர்த்தர் கொடுத்தா. ஜெபிக்கிற ஒரு மாமியாரை, அவங்களுடைய அனுபவத்தை பார்த்து தாங்க நான்லாம் நிறைய கற்றுக்கொண்டேன். எனி டைம் அவங்க ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரெஜினா, இது கர்த்தருடைய நேரம், நான் திருடிட்டேன், நான் போறேன். டக்குன்னு எத்தனை வயசு தெரியுமா? அவங்களுக்கு 82 84 வயசு இருக்கும். எங்கள் பாப்பா அவங்க வயிற்றில் இருக்கும்போது 82 வயசு 83 வயசு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இந்த நேரத்தை நான் திருடிட்டேன், நான் ஜெபிக்க போகணும், ஐயோ நான் வீண் வார்த்தை பேசக்கூடாதுன்னு கரெக்டாக எழுந்துச்சு. எவ்வளோ நேரத்துக்கு முழங்கால் போடுவாங்கன்னே தெரியலங்க. அவங்க போட்டால் மணிக்கணக்கா முழங்காலே நிற்பாங்க அந்த வயசுல. அவங்கள பார்த்து தாங்க நான் நிறைய படிச்சு கொடுத்தேன். அவங்க பொறுமை, அவங்களுடைய சகிப்புத்தன்மை, அவங்க யாரையுமே பேசுனதை பார்க்க முடியாது. கொஞ்சம் நேரம் கிடைச்சா யார் வீட்லையாவது போய் உட்காந்து இந்த பைபிளை கொண்டு போய் வாசிச்சு அவங்க கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன நினைச்சோம், அடுத்த வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, அந்த வீட்டு கதை, இந்த வீட்டு கதை, என் கதை, உன் கதை, இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருப்போம். ஒரு நாள் கூட அடுத்தவங்க கதையை பேசுறதே பார்க்க முடியாது. பைபிளை கொண்டு போவாங்க, அவங்க கையில் ஒரு பைபிளை அழகா தூக்கிட்டு போவாங்க, பைபிளை வச்சு சொல்லி கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள நடத்தியிருக்காங்க தெரியுமா? வேற யாரையும் சொல்ல வேண்டாங்க. உண்மையில எங்க மாமியார் எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நீங்க போனீங்கன்னா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் சொல்லுவாங்க,
கமலம்மா வந்துட்டாங்க, ஊருக்கு போயிட்டா, கமலம்மா வந்துட்டாங்க, கமலம்மா வந்துட்டாங்க, ஜெபிக்கிறதுக்கு வந்து நிற்பாங்க. அவ்வளோ அற்புதம் நடந்துச்சு. அவ்வளோ வார்த்தை. அவங்க ரொம்ப படிக்கலைங்க, 5ஆம் கிளாஸோ என்னமோ படித்தவங்க தான். ஆனால் பைபிள் அப்படி அவங்க பிரசங்கம் பண்ணுனா இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தையை கேட்கலாமா அப்படின்னு. ஜெபிக்கணும் மகனே, நீ ஜெபிக்கணும். மறுபடியும் அவங்க அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே, நீ நல்லா ஜெபிக்கணும், நீ நல்லா ஜெபிக்கணும். இதை தான் அவங்க சொல்லுவாங்க. வீண் வார்த்தையை பார்க்க முடியாது. இந்த ரூத்தும் நகோமியும் அப்படித்தாங்க இருந்தாங்க. சதையும் நகமும். நகோமி அந்த சதை ரூத்து அப்படி ஒட்டிக்கிட்டான். மாமியாரை பிடிச்சுக்கிட்டான். நீ சாகிற இடத்துல நானும் சாகிறேன், கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன்னு சொல்லி அந்த ரூத்து கடந்து வந்தா. ஆண்டவர் விட்டுட்டாரா? புருஷனை இழந்து தாங்க வந்தா. திருப்பி அவங்க அந்த பெத்லகேமுக்கே திருப்பி வந்தாங்க. அங்கே பயங்கரமான கொடிய பஞ்சம், எல்லாவற்றையும் இழந்து மாமியாரோட திருப்பி வந்தா. அந்த ஊரில் எவ்வளோ பேசியிருப்பாங்கல்ல. புருஷனை இழந்து, சின்ன வயசுல இழந்து போனிய, இந்த ஊரை விட்டுட்டு போனிய, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? இப்போ பாரு, உனக்கு இப்போ வழி இல்லாமல் மருமகளை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கா. இப்போ 10ஆம் குறைக்கு உன் மருமக பாரம் வேற. எதுக்கு இவளை கூட்டிட்டு? ஊரில் 4 பேர் 4 விதமாக என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த நகோமி காதிலே வாங்கலை. மருமகளை நேசிக்க ஆரம்பித்தாள். மருமகள் மாமியாரை நேசிக்க ஆரம்பித்து, மாமியார் என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தையை அப்படியே கடைபிடிச்சதுனால அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுத்தார். அருமையான போவாஸ். அவன் பாருங்க, ஒரு பெரிய ஐஸ்வர்யமான ஆண்டவர் அவளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த வேதத்தில் அந்த ரூத்தில் பற்றி நிறையா பண்ணுங்க. அதை வாசிக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா, சல்மான் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான் இருக்குது. பார்த்தீங்களா? போவாஸ் யாரை பெற்றானா? ஓபேத். தாவீது ராஜாவுடைய அப்பாவை இந்த ரூத்தும் போவாஸ் தான் பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அது பாட்டி. ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன்னா, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, சாதிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. ரூத்து சாதித்து காட்டுனா, வாழ்ந்து காட்டுனா. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய பேர் என்ன நினைக்கீங்க தெரியுமா? ஒரு சூழ்நிலை, உங்க கஷ்டம் வந்துட்டுனா வாழ முடியாது, இனிமே அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, தற்கொலை செய்திடலாமான்னு இன்னைக்கு நிறைய பெண்கள் முட்டாள்தனமா போய் சூசைட் பண்றாங்க. கணவன் மறிச்சிட்டான், குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டான், வாழ்ந்து காட்டுவோம் என்கிற அந்த இது இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க? கண்ணையே வடிச்சு கொள்றாங்க. ரூத் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கல. வாழ்ந்து காட்டுவேன் என்கிற ஒரு தைரியத்தோட மாமியாரோட வந்தா. அவ வாழ்ந்து காட்டுனா நிச்சயமா பாருங்க, அந்த இடத்துல எத்தனை பேர் அவமானமா பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் தூஷணமாய் பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல அருமையான ஒரு போவாசை கர்த்தர் அவ கையில கொடுத்தாரு. அவள் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த வம்சத்துல தான் தாவீது ராஜா வந்தாரு. தாவீது ராஜா அந்த வம்சத்துல, இயேசுவும் அந்த வம்சத்துல தான் பிறந்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளராய் இந்த ரூத்து காணப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னும் வேதத்தில் அநேக பெண்களை குறித்து நாம சொல்லிக்கொண்டே போல நேரம் இல்லை. இன்னும் ஒரு பெண்மணி எஸ்தரை குறித்து நாம பார்க்கலாம். எஸ்தர் என்றால் அவள் பெயருக்கு அர்த்தம் நட்சத்திரம் என்று அர்த்தம். நட்சத்திரத்தை பார்த்துருக்கீங்களா? சாயங்காலம் ஆன உடனே அந்த வானத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகான ஒரு நட்சத்திரம். அதை நீங்க நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அப்படி படுத்துட்டு 1 2 3 அப்படி எண்ண முடியுமாங்க? நட்சத்திரத்தை யாராவது எண்ணி முடிச்சிருக்கீங்களா? முடியவே முடியாது. நீங்க என்ன 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 புதுசு புதுசாக அப்படி தோணிக்கிட்டே இருக்கும். அப்படிதாங்க இந்த எஸ்தர் அவ வாழ்க்கையில ஒரு ஏழை எளிய குடும்பத்துல பிறந்தவள் தான் இந்த எஸ்தர். 127 நாடுகளை அரசாளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த எஸ்தருக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்றால், ஒரு கனமான ஒரு காரியத்தை அவள் கையில கொடுத்தார். ஒன்றுக்கும் உதவாமல் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒரு சித்தப்பாவால வளர்க்கப்பட்ட மகள் தான் இந்த எஸ்தர். ஆனா அவளுக்குள்ள இருந்த வைராக்கியம் பாருங்க. அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
நான் செத்தாலும் சாகுறேன். அவ சொன்னது தெரியுமா? நான் செத்தாலும் சாகுறேன். ராஜாவுக்கு கிட்ட போகணும்னா ராஜாவின் அனுமதி இல்லாம ராஜாவை பார்க்க போக முடியாது. ஆனா 3 நாள் இந்த எஸ்தர் உபவாசம் பண்ணினாள். அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நல்ல ராஜ மேன்மை. வஸ்தி இழந்து போனத இந்த எஸ்தருக்கு ஆண்டவர் கொடுத்தார். வஸ்தி ரொம்ப அழகுள்ளவள், ஆனா அவ அந்த ராஜ மேன்மையை இழந்துச்சா. ஆனா இந்த எஸ்தருக்கு அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இவ ராஜாத்தியா இருந்தாலும் ராஜாவிட்ட போகணும்னா அனுமதி இல்லாமல் போக முடியாது. தன்னுடைய ஜனத்துக்காக இப்போ 3 நாள் தரப்புல இருக்கா. இந்த எஸ்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? 3 நாள் தண்ணி குடிக்காம, ஆகாரம் புசிக்காம, தன்னுடைய தோழிகளோட அவ அங்க உபவாசம் இருக்கிற அரண்மனையில. ஏன்னா என் ஜனம் அழிஞ்சிட்டு இருக்கே, இவங்களை யார் காப்பாற்றுவாங்கன்னு அவளுக்குள்ள அவ ஜனத்தை குறித்ததான ஒரு வைராக்கியம். இப்போ ராஜா நம்மளை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் ராஜாட்ட போறேன் அப்படின்னு சொல்லி 3 நாள் உபவாசத்தை முடிச்சிட்டு தைரியமா ராஜாவை அந்த அரண்மனை உச்சத்திற்கு அவள் கடந்து போனாள். எஸ்தர் உள்ளே போகும் பொழுதே ராஜாவின் கண்களிலே எஸ்தருக்கு தயை கிடைத்ததுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ செங்கோல் நீட்டியாச்சு. எஸ்தருக்கு நேரா ராஜா செங்கோல் நீட்டி, என்ன வேணும் கேள், இந்த தேசத்துல பாதி ஆனாலும் நான் உனக்கு எழுதி கொடுக்கிறேன், நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னான். அப்பதான் அவனை விண்ணப்பத்தை வச்சுட்டு வந்தா, என் ஜனம் அழுகிறதே, என் ஜனம் இப்படி அழிந்து என் ஜனத்துக்கு விரோதமாய் இப்படி எழுப்பி நிற்கிறார்களே என்று சொல்லி அவள் ஒரு கோரிக்கையை வைத்து விட்டு வந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எஸ்தர் ராஜாத்திக்குள்ள ஒரு துணிவு இருந்தது, ஒரு தைரியம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் செத்தாலும் சாகுறேன் என்று அவன் தைரியமா போனான். நம்ம செய்வோமா? நம்ம செய்வோமாங்க? இன்னைக்கு ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு நான் சொல்றேன், நான் வெட்கப்படுறேன். ஒரு முறை நானும் இன்னொரு அம்மாவும் ஒரு ஊழியத்துக்காக போனோம். நாங்கள் ரெடில்ஸில் போய் பெரியபாளையத்துக்கு நான் பஸ் பிடிக்கணும். ஒரு குறிப்பிட்ட அந்த ஊருக்கு வந்து ஒரு கிராமம், ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும்தான் அந்த ஊருக்குள்ளே போகுமா. கரெக்டாக அந்த ஒரு பஸ்ஸு தான், அப்புறம் வேறு பஸ் இல்லை, போகவும் வழி தெரியாது. அப்போ எங்களை ஒரு அம்மா எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ரெடில்ஸில் நின்றுட்டு இருக்கேன். அப்போ அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல வாலிப பையன், நம்ம பிரீத்தன் மாதிரி ஒரு வாலிப பையன், முதுகுல ஒரு பேக் மாட்டியிருக்கான், கையில இவ்வளோ ஒரு ட்ராக்ஸ் வச்சிருக்கான். வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அந்த ட்ராக்ஸை கொடுத்துட்டே இருந்தான். நான் பார்த்துட்டே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு மனிதன் அங்கே இருந்து வந்தான். இந்தியன் பேங்க் அப்படின்னு அவனுடைய சட்டையில எழுதி இருந்துச்சு. பேங்க் யூனிஃபார்ம் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கான். கையில சிவப்பு நூல் நிறைய சுத்தி இருந்தான். டக்குன்னு அந்த ட்ராக்ஸை பறிச்சு அவன் கையில வச்சுட்டு, எத்தனை லேடிஸ் கையில ட்ராக்ஸ் இருந்தோ அத்தனை லேடிஸ் கையில இருந்து அந்த ட்ராக்ஸை பறிச்சு வாங்கிட்டு அந்த பையனை அதை விட்டு போகவே விடலை. இந்த ரெடில்ஸ்ல நடந்த காரியம் எனக்கு துடிக்குது இருதயம். அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணுமே, எதையோ யோசிக்கிறேன். அப்படி அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிற நேரத்தில் எனக்கு பஸ் வந்துச்சு. நான் பஸ்ஸில் ஏறுவேனா, அந்த பையனை காப்பாற்றுவேனா, எனக்கு ஒன்றுமே ஓடலைங்க. எனக்கு அவ்வளோ நேரம் துடிக்குது. அவனை போலீஸுக்கு உடனே ஃபோன் பண்ணி, அங்கே இருந்த பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் அவன் ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர வச்சு அந்த பையனை உண்டு இல்லைன்னு ஆக்கணும்னு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் தைரியமாக நின்றுட்டே இருக்கான். மணிக்கணக்காக அந்த பையனை அங்கேயே நிற்க வச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு பஸ்ஸில் இருந்து நான் ஏறிட்டு எனக்கு துடிக்குது. உடனே இவருக்கு ஃபோன் பண்ணேன், எங்க கிறிஸ்தவர் பாஸ்டர்ஸ்லாம் ஒரு அமைப்பு அமைச்சிருக்கீங்களே, தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஃபோன் அடிங்க, அந்த பையனை போய் காப்பாற்றுங்கன்னு ஃபோட்டோ எடுத்து அந்த ஆளையும் எடுத்து இவங்களுக்கு அனுப்பி விட்டு நான் பஸ் ஏறிட்டேன். அதுக்கு இவங்க உடனே வண்டி எடுத்துகிட்டு ரெடில்ஸ்க்கு வந்தாங்க. அங்கே அந்த ஆளை பார்த்துருக்காங்க, அந்த பையன் இல்லை. காப்பாற்றினாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனானா என்ன பண்ணானா தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல எனக்கு அந்த துணிவு வரலையே. இன்னைக்கும் நான் வேதனைப்படுறேங்க. நான் அன்னைக்கு என் ஜீவனை கொடுத்து நான் காப்பாற்றிருக்கணுமே. அவன் நமக்காக, நம்முடைய தேசத்தை ரட்சிப்பதற்காக அவன் பிறப்புல நின்று அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தானே. நான் இன்னைக்கு பார்க்காம போயிட்டேனே. அந்த ரத்தப்படி என்னத்தன்னு ஆண்டவர் கேட்பாரு. எனக்கு இன்னைக்கும் என் மனசாட்சி
என்னை கொண்டுட்டே இருக்குதுங்க. அப்போ அந்த எஸ்தர் அதே மாதிரி நினைச்சு, நம்ம தைரியமா இருக்கலாம், நம்ம நல்ல அரண்மனைக்குள்ள வாழ்கிறோம், நமக்கு என்ன வேணும், சாப்பாடு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, நம்மளை அழகுபடுத்த ஆளு, நமக்கு காலை பிடிச்சு விட ஒரு ஆளு, எல்லாமே கேட்டா கிடைக்குது, நம்ம ஏன் நம்ம ஜனத்துக்காக கவலைப்படணும்னு அவ நினைச்சிருந்தனா அவ ஜாலியா இருந்திருக்கலாம். ஆனா அவ அப்படி நினைக்கல. இந்த ராஜ மேன்மை எனக்கு கிடைத்தது என் ஜனங்களுக்காக சொன்னான். நான் இன்னைக்கு அதை சொல்லுவேன், கர்த்தர் இன்னைக்கு ஊழியக்காரியால் நம்மளை இப்படிலாம் வைத்திருக்கிறது எதற்கு தெரியுமா? நம்முடைய தேசத்தை ரட்சிப்பதற்காக தான். ஒரு தெபோராளாய், ஒரு ரூத்தாய், ஒரு எஸ்தராய், ஒரு தொற்கால், தபித்தாள், வேதத்துல நிறைய பெண்கள் சொல்லிட்டே இருக்கலாம். அப்போஸ்தலர்கள் காலத்துல அப்போஸ்தலர்கள் கூட ஊழியம் செய்த நிறைய பெண்மணிகள் கூட போனாங்க. கேள்வி கேட்டா இயேசு எழும்புன உடனே முதல் பார்த்தது யாரு? மகதலேனா மரியாள் தான். எந்த ஆம்பளையும் போகல அந்த கல்லறை கிட்ட. காலையிலே போயிட்டாலாம். இயேசு மேல வைராக்கியம் இருந்துச்சுன்னா, இயேசு மேல அன்பு இருந்துச்சுன்னா எந்த ராத்திரி கூட போவாங்க. துணிச்சல் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க அலமாதியில ஊழியம் செய்யும்போது என் மகளை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிட்டு போயிடுவோம். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி ஊழியம் செய்றீங்க? பிள்ளைங்களை பாதுகாக்கணும், நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. என் பிள்ளைங்க அந்த வீட்டுக்குள்ள போட்டுட்டு நீங்க கேளுங்க, பிசாசு ஓட்டுறதுக்கு ராத்திரியில இருந்து காலையில வர பிசாசு ஓட்டிட்டு தான் வருவார். என் பிள்ளை வீட்டுக்குள்ள படுத்திருக்கும், சின்ன குழந்தை, தொட்டில இருந்து எனக்கு தெரியுமா என்னன்னு போட்டுட்டு போயிடுவோம். கட்டில போட்டுட்டு நாங்கள் வரும் வரையும் ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு போவோம். வீட்டுக்குள்ள எத்தனை நாள் அடைச்சு போட்டுட்டு போயிருக்கோம் தெரியுமா? கஞ்சியை கொடுப்பாங்க, தண்ணியை கொடுப்பாங்க. என் மக கஞ்சி தண்ணியை குடிப்பாங்க, பாடுவாங்க. இவ்வளோட அதை தண்ணியை ஊற்றி கொடுத்தாரு, எண்ணெய் கொடுங்க சாப்பிடுங்க. இதுதான் ஊழியத்தில். அப்படித்தாங்க நாங்கள் கடந்து வந்தோம். ஆண்டவருக்காக எழுப்புங்க, துணிவா தைரியமா தெருத்தருவா போங்க. தேசத்துல ஜனம் அழிஞ்சிட்டு இருக்கு. நீங்க நானும் சந்தோஷமா இருக்கிறோமே. இன்னைக்கு எத்தனை குடும்பம் வேதனையில இருக்கு தெரியுமா? அன்னைக்கு நாங்க வீட்டு கூட்டம் நடத்திட்டு வந்தோம். வர வழியில சாந்தியக்காவும் பார்வதியும் வரல. என்னடா இவ்வளவு நேரமா நடக்கிறாங்க, இவ்வளவு நேரம் நடக்கிறாங்களான்னு வேதனைப்பட்டுட்டு நின்று உட்கார்ந்துட்டு நம்ம எங்களையும் என்னடான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தா, இவங்க ஒரு வீட்டுக்குள்ள சுவிசேஷம் சொல்ல போயிருக்காங்க. போனா அவங்க ஒரு கொடூர மனுஷன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள நான் ஜோமனை போய் கட்டை உடைச்சி விடுதலை கொடுத்து அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சுங்க. திருப்பி பின்மாற்றமா போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூனியத்திலும் சூனியமாக்கப்பட்ட ஒரு அந்த வீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அந்த தாய் எப்படிதான் அந்த வீட்டில் இருக்குன்னு தெரியல. எந்த நேரத்துல கூட அடிச்சு கொண்டுருவான். அவ்வளவு கொடிய மிருகம் போட்ட ஒரு பையன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடி வந்திருக்கான். இந்த அம்மா இயேசுவின் நாமத்தினாலே கட்டுறேன்னு சொல்லி இந்த அம்மா தப்பிச்சுட்டாங்க. அந்த பார்வதி அம்மா முதுகுல ஒரு கம்பை வச்சு அடிச்சு அங்க ஒரு குத்திட்டாங்க. அந்த அம்மா மூச்சு விட முடியல. இங்க வந்து அப்படி பொத்துக்கு வந்து உட்காந்துச்சு. இவங்கிட்ட தைலத்தை வாங்கி தடவி அந்த அம்மா அப்புறம் இது பண்ணி. ஆனா ஒரு ஆத்தும ரட்சிப்புக்காக எத்தனை அடினாலும் நம்ம வாங்கலாங்க. ஆண்டவருக்காக சுவிசேஷத்துக்காக எவ்வளோ அடிபட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க மிஸ்டேரிகள் எவ்வளோ அடி வாங்குறாங்க. கையரண்டி கட்டி வச்சு சாணியம்மாய் திணிச்சு குடும்பம் தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ இப்படி இருக்குமே. எனக்குள்ள அதுதான் உணர்வு. நான் தினம் சகோதரிகள்கிட்ட சொல்றேன், வீட்டில் இருக்காதீங்க, போங்க. ஆரம்ப நாட்களில் நாங்கள் படத்தில் ஊழியம் செய்யும்போது இப்படிதான் ஒரு அம்மாவை ரட்சிப்பதற்காக வீட்டில் போய் மீன் கழுவி கொடுத்த அந்த அம்மாவை உபாச ஜெபத்துக்கு கூட்டிட்டு வருவேன். இன்னைக்கு அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷம். எங்கள் வீட்டில் சமீபத்தில் கூட எங்கள் பாப்பா எக்ஸாம் எழுத போகும்போது படுப்பையில் போய் இந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. மீன் கழுவி அந்த அம்மா சொல்லுவாங்க, இப்போதான் மீன் வாங்கிட்டேன், அதை கழுவணுமே, நான் கழுவி தரேன், நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்கன்னு அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பஞ்சம் வரணும் அவங்க பேர். அப்படிலாம் நிறைய பேர் அவங்களுக்குள்ள வழி நடத்தணும். இன்னைக்கு அவங்க ஒரு சபை உருவாகி அநேகர் அந்த சர்ச்சைக்கு போகிறாங்க. என் கணவர் வந்து சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்து
எழுப்புங்க. வீட்டில் வேலை வேலைன்னு நினைக்காதீங்க. நல்லா சில ஊழியத்துக்கு வந்தா அடுப்பு கூட ஆஃப் பண்ணி போட்டுட்டு நாங்கள் ஊழியத்துக்கு போவோம். ஆண்டவருக்காக எழுப்புங்க. ஒரு தெபோராளை போல எழுப்புங்க. ஒரு ரூத்தை போல எழுப்புங்க. எஸ்தர் போல எழுப்புங்க. என் ஜனம் சாகுதே, நான் எப்படி இந்த ராஜ வேண்மை எனக்குன்னு சொல்லி அந்த எஸ்தர் தைரியமா துணிஞ்சு ராஜாவை முன்னாடி போய் நின்று அவள் சுவிசேஷத்தை அன்றைக்கு அவள் மூலமாய் அந்த சூசான் நகரம் கலங்கி இருந்தது, ஆர்ப்பரிக்க தொடங்கினது. அவர் ஜனம் காப்பாற்றப்பட்டதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு நீங்க தாங்க எழும்பணும். தேசத்துல எழுப்புங்க. ஆண்டவருக்காக எதையாவது செய்வேன். பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் மூலமாய் இந்த தேசத்துல அழிந்து கொண்டிருக்கிற இன்னும் நிறைய பார்க்கலாம். அந்த தபித்தான்னு சொல்லக்கூடியவள் அவ சும்மா இருக்கல. அவளுக்கு என்ன தெரியுமா, நல்லா நல்லா கற்று அவ கைத்தொழில் அவ கையில இருந்துச்சு. அந்த தபித்தாளுக்கு நிறைய அந்த சொற்று தைக்கிறது, சாக்ஸ் தைக்கிறது, துணிலாம் வீட்டிலேயே நெய்வாலாம். இதை நெஞ்சிட்டு நிறைய இப்படி பார்க்குறாங்கல்ல, பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஏதாவது அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பாளாம். திடீர்னு அவள் ஒரு நாள் வியாதிப்பட்டு மறிச்சிட்டா. அவளை சுற்றி நின்ன பெண்கள் அப்படி அழுதாங்களாம். ஐயோ, இந்த அம்மான்னு கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடாதா, எனக்கு இதை செஞ்சாங்களே, எனக்கு அதை பண்ணினாங்களே. அப்போதான் அவள் ஆண்டவர் உயிரோடு அவளை எழுப்பி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவளை வச்சிருக்கும் போது தான் அவளுடைய நற்குணங்கள் வெளிப்பட்டது. பாருங்க, இப்படி ஒரு பொருளை கொடுத்தாவது ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க. சும்மா போகாதீங்க. உண்மையில நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுக்காதீங்க. கடப்பையில இருக்கும் பொழுது ஆரம்ப நாட்கள்ல ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இருக்காது. என் பேகுக்குள்ள சாரி எல்லாம் எடுத்துட்டு போவேங்க, கொடுப்பேன். எங்க வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்த பீரோ ஃபுல்லா சாரி. அதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? அவ்வளவு இருக்கும். நல்ல நல்ல துணியெல்லாம் அள்ளி 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 அள்ளி. அப்படியாவது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாதா? அப்படியாவது ஒரு ஆத்மா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதா? அதுதான் என்னுடைய வாஞ்சை. கொடுங்க, உங்களுக்கு உள்ளதை கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லுங்க. அந்த தொற்கால் அப்படிதான் பண்ணினா. இப்படியா நம்ம மாறுவோம். பெண்கள் சாதாரணமானவங்க அல்ல. வீட்டில் இருந்துட்டு சீரியல் பார்த்துட்டு, நல்லா அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன், ஒரு கிறிஸ்தவ பொண்ணு உட்காந்து சீரியல், கிறிஸ்தவன்னு சொல்றாங்க, மணிக்கணக்க சீரியலுங்க. ரொம்ப வேதனையா நான் வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படி ரிட்டன் வெளியே வந்துச்சேன். பார்க்க முடியல. தாய் தகப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டேங்காங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தம் பிள்ளைங்களை சர்ச்சைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வீட்டுல இன்னைக்கு என்ன வேலை? கிறிஸ்தவங்கள்லாம் உங்க பிள்ளைங்க இருக்கிற, நீங்க இருக்கிற இடத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களை நான் சொல்றேன். இன்னைக்கு எத்தனை பேர் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வீட்டுல நீங்க உட்கார்ந்து சினிமா பார்த்துட்டு இருக்காங்கங்க. உங்களுக்கு அழுக கண்ணீர் வரல? முதல்ல உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிங்க. உங்க பிள்ளைங்க முதல்ல ரட்சிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு உபதேசத்தை சொல்றதை காட்டிலும் நம்ம பிள்ளைங்க முதல்ல ரட்சிப்புக்குள்ள வரணும். நீங்க வந்திருக்கீங்களா? உங்க பிள்ளைங்களை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? கண்டிப்பா வளருங்க, ஆண்டவருக்குள்ள வளர்ந்து. இனி உலகம் காலம் கடைசி காலம். இனிலாம் நீங்க இப்படிலாம் சொகுசா இருக்கணும் முடியவே முடியாது. பிசாசு வர போறான் பாருங்க. யாரெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போறான்னு தெரியாது. தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இயேசு மட்டும்தான். நீங்க அவரை பிடிச்சிட்டீங்கன்னா தப்பிக்க முடியும், இல்லைன்னா நீங்க தப்பிக்க முடியாது. கண்டிப்பா வளருங்க. வளர்க்கக்கூடிய நான் நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எங்களுக்கு ஒரு மகா தான். எப்படி அடிப்பேன் மட்டும் அவட்ட கேளுங்க. எங்க அம்மா ஒரு கொடுமைக்காரின்னு சொல்லுவான். ஆமா, சர்ச்சுக்குள்ள வந்தா வெளியே போகக்கூடாது, தண்ணி குடிக்கவே பாத்ரூமுக்கு போகக்கூடாது. அடிக்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒரு கில்லு கொடுப்பேன் பாருங்க, துடிச்சிருவா. அன்னைக்கு அன்னையில இருந்து அவன் வெளியே போகலங்க. சின்ன பிள்ளையா பிரகியா மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் எந்திரிச்சு வெளியே போன அலமாதியில ஒரு கில்லு நசுக்கி, அப்படி ஒரு கில்லு பிள்ளை துடிச்சிச்சு. எனக்கு வேதனை தான். ஆனா இன்னைக்கு அவ ஆண்டவருக்குள்ள நிற்க முடியுது. பாத்ரூம்னு எந்திரிச்சு போக கூடாது. உங்க பிள்ளைகள் சொல்லி கொடுக்கீங்களா? எத்தனை பேர் வளர்க்கீங்க? அப்படி கண்டிப்பா வளருங்க. எங்க அம்மா அப்படிதான். சர்ச்சுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தான்னு தெரியும். எங்க அம்மா சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, விரக்தி இல்லை. எங்க அப்பா விட்டுட்டு போனதுனால அப்படி ஒரு சிஎஸ்ஐ ஃபேமிலி தான் இருப்பாங்க. மணி 1ஆம் மணி அடிக்கும் போது உனக்கு என்னங்க அசிங்கமா கேட்பாங்க, உனக்கு கொடுக்குற வேலை கேட்பாங்க. அவ்வளோ திட்டுவாங்க எங்க அம்மா. 1ஆம் மணி அடிச்ச உடனே பைக்கில் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிடணும்.
சர்ச்சுக்குள்ள போன பிறகு வெளியே எந்திரிச்சு வரக்கூடாது. எங்க அம்மா அப்படிதான் வளர்த்தாங்க. இன்னைக்கு அப்படி வளர்த்ததுனால தான் எங்க அப்பா இல்லாம எங்களை வளர்த்தாங்க. இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஆண்டவருக்கு கனி கொடுத்துட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். பிள்ளைங்களை அப்படி வளங்க, தைரியமா எழும்புங்க, சோர்ந்து போய் மூலையில உட்காராதீங்க, ஆண்டவருக்காக எழும்புங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை, தேசத்தை அசைக்கும்படியா பெண்கள் அசைப்பீங்க. தெபோராள் அசைச்சா ஒரு பெரிய பாருங்க, சிசராவை அடிச்சு சாகடிக்கும்படியான ஒரு தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ரூத்து பார்த்தீங்களா, எங்கேயோ பிறந்து வளர்ந்தவள் வந்து அந்த தேசத்துக்கு ஒரு குணசாலியானவளாய் கர்த்தர் அவளை மாற்றினார். எஸ்தர் பாருங்க, ஒன்னில்லாத ஒரு எல்லாரும் அருவருக்கப்பட்ட அப்பா இல்லாத ஒரு அநாத பிள்ளைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திரத்துல அந்த எஸ்தரை கொண்டு 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாய் கர்த்தர் அவளை அரசால வைத்தார். ஒரு பெண்மணிங்க, ஏன் உங்களை மாற்ற முடியாது? நம் நாட்டுல ஜெயலலிதாமா எப்படி ஆட்சி செஞ்சாங்க? ஒரு இரும்பு பெண்மணிங்க அவங்க. நிறைய சொல்லப்பட்டிருக்கு, இன்னைக்கு டைம் இல்லை, ஆகினால நாங்கள் நிறைய பெண்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய இந்தியா தேசத்துக்காக போர் முனையில காந்தியோட உப்பு அந்த உப்பு சத்தியாகிரகத்துல அவங்க பார்த்தீங்களா, ஒரு பெண்மணி ஜெயிலுக்கு கூட போனாங்க. கமலா, கமலா அவங்க பேரு. எவ்வளவு ஒரு தைரியம் பார்த்தீங்களா? அவங்க எவ்வளவு சின்ன வயசுல திருமணம் ஆகிறத தடுத்தாங்க, போராடி சட்டங்கள் எல்லாம் சீர்படுத்தினாங்க. எவ்வளவு காரியத்தை அவங்க கொண்டு வந்தாங்க தெரியுமா? அவ்வளவு ஒரு கலைகளை கற்றவங்களா சின்ன வயசுல, அடிக்கடி கலைகளை கற்ற அந்த பெண்மணி தன்னுடைய 13 வயதிலே தேசத்துக்காக எழுப்பி காந்தியோட நின்று சிறைச்சாலை வேலூர்ல கொண்டு அவங்களை போட்டுருந்துச்சான். அப்படி கொடுமைகளை அனுபவித்தவர்கள் தேசத்தில் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் தூங்கி கொண்டு இருக்கலாமா? எழும்புவோம், எழும்பு எழும்பு தெபோராளே, ஆண்டவருக்காக எழும்புங்க, வல்லமையாய் செயல்படுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக.